Anitha Pushpavanam Kuppusamy Viha YouTube channel அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய YouTube சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் திருமண தோஷம் நீக்கும் மற்றும் முக அழகு வசீகரம் கூட்டும் கதலி கௌரி விரதம் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த கௌரி விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே யார் நம்ம பராசக்தி தான், அன்னை பராசக்தியினுடைய விரதம் தான். அது பல்வேறு பெயர்களால் வழங்கப்படுது. கேதார கௌரி விரதம், ஸ்வர்ண கௌரி விரதம், கதலி கௌரி விரதம், இது போல் இன்னும் நிறைய கௌரி விரதங்கள் இருக்குது. இதில் இந்த கதலி கௌரி விரதத்திற்கு தனிச்சிறப்பு இருக்குது. அதாவது இந்த விரதத்தை மேற்கொண்டால் திருமண தோஷம், அதாவது எப்பேற்பட்ட திருமண தோஷமாக இருந்தால் கூட விலகும். அது தவிர முக அழகு வசீகரம் கூடும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முகம் அழகாக இருக்கணும். நம்ம எந்த நேரத்தில் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். முகம் அழகாக இருக்கணும், வசீகரிக்கும் அளவுக்கு அழகு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதனால் இந்த திருமண தோஷம் இருக்கின்றவர்கள் இந்த கதலி கௌரி விரதத்தை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு அழகும் வேண்டும் வசீகரமும் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த கதலி கௌரி விரதத்தை மேற்கொள்ளலாம். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதிகமாக சொல்லப்படாத விரதத்தில் சேர்ந்தது. இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கதலி கௌரி விரதத்தை மேற்கொண்டோமே ஆனால் எப்பேற்பட்ட திருமண தோஷமும் விலகும். அப்புறம் எப்பேற்பட்ட முகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை தோல் நோய் இருக்குதுன்னா அதெல்லாம் விலகி நமக்கு வசீகரம் கூடும். இப்போது இந்த கதலி கௌரி விரதம் யாருக்காக செய்கிறோன்னா அன்னை பராசக்திக்காக. 3 தேவிகளின் வடிவமாகத்தான் அந்த அன்னை பராசக்தி திகழ்கிறாள் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கதலி கௌரி விரதத்தை புரட்டாசி மாதத்திலே செய்தோமே ஆனால் நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். இந்த விரதங்கள் வழிபாடுகள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். அம்பாளுக்கு அப்படின்னு எடுத்துட்டோன்னா செவ்வாய் வெள்ளியில் செய்யலாம். ஆனால் அதற்குரிய காலகட்டத்தில் நம்ம செஞ்சோன்னா இன்னும் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். அதனால் இந்த புரட்டாசி மாதத்திலே செய்யக்கூடிய இந்த கதலி கௌரி விரதத்திற்கான நாளாக நீங்கள் தேர்ந்தெடுப்பது செவ்வாய் அல்லது வெள்ளி. இந்த மாதிரி மாதத்தில் இப்போ பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி எல்லா வாரமும் நம்ம எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கேட்பீங்க. எல்லா வாரமும் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு முறையாவது வாழ்க்கையில் எல்லாரும் செய்யுங்க. நமக்கு திருமண தோஷம் இருக்கோ இல்லையோ, கட்டாயம் இந்த அழகு வசீகரம் இந்த திருமண தோஷம் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிட்டு நம்ம எல்லாருமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோன்னா திருமண தோஷம் என்பது திருமணத்திற்கு முன்னாடி திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது இல்லையா, அதுதான் அப்படின்னு. ஏதோ ஒரு கிரக தோஷம் ஏற்பட்டு அதனால் திருமணம் தள்ளி கொண்டு போவது திருமண தோஷமாக நம்ம கருதிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அதை தவிர பார்த்திங்கன்னா களத்திர தோஷம் அப்படின்னு இருக்குது. இன்னும் பல தோஷங்கள் இருக்குது. அதாவது 7ஆம் பொருத்தம் அப்படிம்பாங்கள்ல, கணவன் மனைவிக்குள்ள திருமணம் ஆன பின்னாடி கூட தோஷங்கள் நிறையா இருக்கும். அதனால தான் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவு வர்றது, பிரச்சனைகள் ஏற்படுவது, இல்லை எல்லாமே ஒத்திருந்தால் கூட மனம் ஒத்து போகாமல் இருப்பது, இல்லை அப்பப்போ கொஞ்சிக்கிறது, அப்பப்போ சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா இது திருமண தோஷத்திற்குள்ளே அடங்கும். திருமணம் முன்னாடி இருக்கக்கூடியவர்களுக்கும் திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடியவர்களும் இந்த கதலி கௌரி விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த அழகு வசீகரம் என்பது எல்லாருக்கும் தேவையானது, அவர்களும் கூட செய்யலாம். வாழ்க்கையில் நம்ம இந்த விரதத்தை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? அதனால் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செவ்வாய் அல்லது வெள்ளியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது மாதத்தில் ஒரு நாள் செஞ்சால் கூட போதுமானது. அப்படி இல்லை
எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க, அதனால் நாங்கள் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாரந்தோறும் வருகின்ற செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது நான் கர்ப்பிணியாக இருக்கிறேன், முழு மாத கர்ப்பிணி, இல்லை 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் இதில் ஏதோ ஒரு மாதம்னு சொல்கிறீங்க வைங்களேன், அப்பேற்பட்டவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாமா, பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் சாப்பிடாமல் பட்டினி கிடந்து விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இந்த பூஜையை செஞ்சுக்கோங்க. நோய்வாய்ப்பட்டவர்கள் கூட முடிஞ்சாதான் செய்யணும். முடியலன்னா நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு இருக்கின்ற இடத்துலையே இல்லை பூஜை அறையில் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டு அதற்கான ஸ்லோகங்களை அந்த தெய்வத்தை நினைத்து நம்ம வழிபட்டாலே, தூப தீபம் காமிச்சு வழிபட்டாலே போதுமானது. அதற்கு பிறகு நம்மளுடைய இந்த குழந்தை பிறந்த பின்னாடியெல்லாம் செஞ்சுக்கலாம். சரி, இந்த விரதத்தை ஆண்களும் மேற்கொள்ளலாம், பெண்களும் மேற்கொள்ளலான்றதை நான் முதவே சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பூஜை புனஸ்காரங்கள் நான் வெறும் பெண்களுக்கு தான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு கேள்விகளாக தொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் இதுவரைக்கும் நான் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என்னென்ன சொன்னேனோ, யூடியூப் வீடியோ போட்டிருக்கேனோ அது அத்தனையுமே ஆண்களுக்கும் பொருந்தக்கூடியது, பெண்களுக்கும் பொருந்தக்கூடியது. நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன், வீட்டுக்கு வெளிப்புறமும் உள்புறமும் சுத்தமாக வச்சுக்கோங்க, கோலம் போட்டுக்கோங்க, வாசலில் மாவிலை தோரணம் கட்டிக்கோங்க. அது இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஏதாவது மனமான மலர்கள் இருந்தால் அதை வச்சுக்கோங்க. அப்படியும் இல்லையா, நீங்கள் வாழை மரம் இருக்கு இல்லையா, கதலி என்பதே வாழை, அதைத்தான் குறிக்குது. அதனால் வாழை மரம் சின்னதாக கிடச்சிதுன்னா, நம்ம சரஸ்வதி பூஜை லக்ஷ்மி பூஜைக்கெல்லாம் கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி வாழை மரத்தை எடுத்து நீங்கள் வாசலில் இரு பக்கமும் கட்டிக்கலாம். தனி கேட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கேட்டில் கூட கட்டிக்கலாம், இல்லாட்டி நிலை வாசலில் கட்டிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க வாழை மரம் கிடைக்கல, இல்லை கிடைச்சா கூட அங்கே கட்ட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுங்கள், பூஜை அறையில் வாழை மரத்தை கட்டிக்கணும். ஒரு மனை விரித்து, இல்லை நம்ம பூஜை அறைக்குன்னு பார்த்திங்கன்னா பூஜை செய்வதற்கென்றே தனி மனையாக நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப அற்புதமான மனை, ஏனோ தெரியல நிறைய பேர் பார்க்கலையா என்னன்னு தெரில, மனைகள் அப்படியே ஒரு சிலர் தான் வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் வாங்காமல் இருக்கீங்க. அந்த மனை டீ கூட்டில் செஞ்சுருக்கோம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். பல பூஜைகளுக்கு எங்கே வேணால் உட்காந்து நம்ம விஸ்தாரமாக பூஜை செய்யலாம். ஹாலில் உட்காந்துட்டு 10 பேரை கூப்பிட்டும் உட்காந்து பூஜை செஞ்சுக்கலாம், இல்லை பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி மனை செஞ்சுருக்கேன். 2 விதமான மனைகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரி, அதில் அந்த மாதிரி மனை வச்ச பண்ண சாதாரண மனையை வச்சுக்கிட்டிங்கன்னா அதற்கு மேலே சிகப்பு துணியை விரிச்சுக்கோங்க. அதில் இந்த வாழை மரத்தை எப்படியாவது கட்ட முடிஞ்சால் கட்டிக்கோங்க, குச்சி வச்சு கட்டுறதுக்கு முடிஞ்சால் கட்டிக்கோங்க. அப்படி இல்லையா, வாழை மரமும் எங்களுக்கு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வாழை இலையை எடுத்துக்கோங்க. நல்ல தலைவாழை இலை எடுத்துக்கோங்க. அந்த வாழை இலையை ஒரு பலகையில் சிகப்பு துணி விரிச்சுக்கிட்டு அம்பாளை நம்ம ஸ்தாபனம் செய்யணும். அந்த அம்பாள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, மகாலட்சுமி தாயாராக இருந்தாலும் பரவாயில்ல, சரஸ்வதி தேவியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அன்னை பராசக்தி துர்கா தேவி கோலத்திலோ காளி கோலத்திலோ இல்லை எந்த கோலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 3 தேவியரும் சேர்ந்திருந்தால் ரொம்பவே உத்தமம். அந்த மாதிரி படம் இருந்ததுன்னா அதை எடுத்து அந்த மனை மேலே ஸ்தாபனம் பண்ணிக்கிட்டு அதற்கப்புறம் நீங்கள் கலசம் அமைக்கணும்னு நினச்சா அமைத்து கொள்ளலாம், இல்லைன்னா அவசியம் கிடையாது. கட்டாயம் வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. என்ன பண்ணுங்கள், கலசம் அமைக்கணும்னு நினைக்கிறவங்கள அரிசி போட்டுக்கோங்க, இல்லாட்டி தண்ணி ஊற்றிட்டு அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பெல்லாம் போட்டுக்கோங்க. மா இலை மேலே வச்சுக்கிட்டு ஒரு தேங்காயை வச்சுக்கோம். அதை கௌரியாக நாம் பாவிக்கணும், நினைக்கணும். அப்படி இல்லைன்னா அதில் அரிசி போட்டு அதில் மஞ்சத்தூண்டு வெத்தலை பாக்கு போட்டு இந்த காதோலை கருகுமணி எல்லாம் போட்டு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் பதிவுகளில், அதை போட்டுட்டு அதில் மாவிலை வச்சுக்கிட்டு ஒற்றைப்படையில் அதில் தேங்காய் வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசிக்கிட்டு அதை அம்பாளாக கருத வேண்டும். இது நீங்கள் ரெகுலராக வச்சுருக்கீங்கள இந்த கலசம், அது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு கலசம் புதிதாக அமைத்து பூஜை முடிந்த பின்னாடி இந்த கலசத்தில் இருப்பவைகள் எல்லாம் தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா வீடெல்லாம் தெளிச்சுட்டு நீங்களும் தூத்தமாக குடிச்சுக்கோங்க. பிரசாதமாக எடுத்துக்கிட்டு வீடெல்லாம் தெளிக்கணும், திருஷ்டியெல்லாம் போகணும், கெட்டதெல்லாம் போகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தெளிக்கலாம். அரிசியாக இருந்தால் அதை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு நீங்கள் போடுறவங்களாக இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி யாராவது போடுறவங்களுக்கு கொடுங்க, இல்லை இந்த மாட்டுக்கு கொடுத்துருங்க. காதோலை கருகுமணியெல்லாம் எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த பூஜைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சரி,
இப்போது இந்த வாழை இலை வந்து இன்னொரு மனையில் விரிக்கணும். அதாவது நீங்கள் கலசம் அமைத்து அம்பாள் படத்தை வச்ச பின்னாடி, இல்லை அம்பாள் சிலை இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, வச்ச பின்னாடி அந்த அம்பாள் சிலைக்கு நல்ல அலங்காரம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு துணியையும் உடுக்க செய்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க. நம்ம சுவாமி திலக பவுடர் கட்டாயம் இருந்ததுன்னா அதை வைங்க, ரொம்ப ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் வச்ச பின்னாடி ஒரு மனை அதற்கு முன்னாடி விரிச்சுக்கிட்டு, இல்லாட்டி ஒரு தாம்பாளம், நல்ல பெரிய தாம்பாளம் எடுத்துக்கோங்க, அதில் வாழை இலையை நல்லா விரிச்சுக்கோங்க. விரிச்ச பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, வெத்தலை வாக்கு வைக்க வேண்டும், தேங்காய் உடைக்க வேண்டும். அதனால் தேங்காயும் வச்சுக்கோங்க. தூப தீபத்திற்கான பொருளும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 108 வாழைப்பழங்கள் வாங்கணும் நீங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பூஜையில். வாழை மரம் கட்டுறோம், இல்லைன்னா வாழை இலை வைக்கிறோம், அதற்காக இந்த பூஜைக்காக வாழைப்பழங்களை வைக்கிறோம். இந்த 108 வாழைப்பழங்கள் எப்படியாவது வாங்கி வச்சுருங்க. அது எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பூவன் பழம் அதிகமாக பூஜைக்கு பயன்படுத்துவோம். அது கிடைக்கலன்னா எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. 108 வச்ச பின்னாடி அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்யணும் நீங்கள். அதாவது எந்த அம்பாளை நினைத்து குங்கும அர்ச்சனை பண்ணாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஸ்தோத்திரம் வேணால் 2-3 எழுதி போடுறேன், ஸ்லோகம் இல்லை மந்திரம் ஏதாவது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. 3 தேவிகளுக்குரிய ஸ்லோகமும் எழுதி போடுறேன். அதில் எந்த தேவியை நினைத்து நீங்கள் வணங்குறீங்களோ வணங்கிக்கோங்க. அன்னை பராசக்தியை நினைத்து வணங்கினாலே போதுமானது. அதனால் நீங்கள் மந்திரத்தை சொல்லிவிட்டு குங்கும அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தோஷம் இருக்கின்றதோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைத்து வேண்டிக் கொண்டு அந்த அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை செய்துக்கோங்க. அதற்கு பிறகு இந்த வாழைப்பழத்தை விரதம் மேற்கொள்கிறவர்கள் காலையில் ஏதாவது லேசாக சாப்பிட்டுக்கோங்க. ஒரு வேளை கட்டாயம் சாப்பிடக்கூடாது. மாலையிலையும் பார்த்திங்கன்னா விரதத்துக்கு முடிக்கலாம், முடிக்கக்கூடாது, ஆனால் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா டேப்லெட்டோடு தான் சுற்றுறோம். சின்ன வயசு பசங்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, டேப்லெட்டோட மருந்து மாத்திரையோடு தான் சுற்றுறோம். எனக்கு அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு. அதனால் என்ன பண்ணுங்கள், இரவு நேரத்தில் ஏதாவது லேசாக சாப்பிட்டுக்கோங்க. இடியாப்பம், இட்லி, அந்த மாதிரி ஆவியில் வேக வைத்த உணவை சாப்பிட்டு மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. இல்லை நான் கடுமையான விரதம், என்னால் இருக்க முடியும், திடமாத்திரமானவள் நான் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒருவேளை மட்டும் மதிய பொழுதில் சாப்பிடணும். அதுவும் என்ன சாப்பிடணும், இந்த வாழைப்பழம் வச்சுருக்கோம் இல்லையா, இதை சாப்பிடணும். வேணா கூடுதலாக சித்ரா அன்னம் ஏதாவது செஞ்சுக்கலாம். சித்ரா அன்னங்கள் செய்து கொள்ளலாம். அதில் பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்காமல் சித்ரா அன்னங்கள், தயிர் சாதமோ இல்லை எலுமிச்சை சாதமோ புளி சாதமோ தக்காளி சாதமோ இல்லை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தான் சாப்பிட்றோம் இல்லை, நல்லா ஒரு கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் சேர்த்து செய்கிறதா இருந்தால் பாயாசம், வடை இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கட்டாயம் எது இருக்கோ இல்லையோ 108 வாழைப்பழங்கள் இடம் பெற வேண்டும். காலையிலையும் பார்த்திங்கன்னா பால் எடுத்துக்கலாம், காஃபி, டீ எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வைத்த சும்மா ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. விரதம் இருக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னா அதுக்கு அர்த்தமே கிடையாது. இப்போது இந்த பூஜையை எந்த நேரத்தில் செய்யணும் அதை பார்க்கலாம். காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து செய்ய முடியும்னா செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் எல்லாத்தையும் தயார்படுத்தி கொண்டு ஒரு 11:30 மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்துக்கோங்க. அந்த நேரத்தில் ராகு காலம், யமகண்டம் இல்லாமல் பார்த்து கொள்ளணும். அது ரொம்ப 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 முக்கியம். அப்படி இல்லையா, மாலை பொழுதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இந்த பூஜையை செஞ்சுக்கோங்க. அந்த நேரத்திலையும் ராகு காலம், யமகண்டம் இருக்கக்கூடாது. இந்த பூஜையை குங்கும அர்ச்சனை செய்து செஞ்ச பின்னாடி அந்த குங்குமத்தை நெற்றி நிறைய இட்டுக்கோங்க. வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. வீட்டில் இருக்கிற குங்குமம் வச்சுக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே இந்த குங்குமத்தை கொடுங்க. மீதம் இருக்கிற குங்குமத்தை எடுத்து டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் தினமுமே என்ன வேண்டுனீங்களோ இந்த பூஜையில் அந்த வேண்டுதலை சொல்லிக்கொண்டே அந்த குங்குமத்தை தினமுமே வச்சுக்கிட்டு வரணும். திருமணமானவர்கள் சீமந்த பிரதேசத்தில் வச்சுக்கிட்டு, தாளியில் வச்சுக்கிட்டு, நெற்றியிலையும் வைக்கணும். மற்ற திருமணமாகாத பெண்கள் திருமணமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறை இந்த குங்குமம் வைக்கும் பொழுதும் நீங்கள் என்ன வேண்டுனீங்களோ அதை சொல்லி தான் நீங்கள் வச்சுக்கணும். அதற்கு பிறகு அந்த வாழைப்பழத்தை நீங்கள் கட்டாயம் பிரசாதமாக படைச்சிருக்கோம் இல்லையா அம்பாளுக்கு, அதை நீங்கள் கட்டாயம் சாப்பிடணும். இதில் சிறுமிகளாக பார்த்து இந்த 108 வாழைப்பழத்தையும் அவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கணும்.
ஒவ்வொரு குழந்தை எங்கே கிடைக்கிறாங்களோ தெருவில் பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழத்தை நீங்கள் கையோடையே எடுத்துகிட்டு போங்களேன். முதன்மையாக கொடுக்க வேண்டியது சிறுமிகளுக்கு. அத்தனை சிறுமிகள் எங்களுக்கு கிடைக்கலிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், 2 பழமாக கொடுக்கலாம். அதுக்கு சீப்பாக எடுத்து கொடுத்துறாதீங்க 4 பேருக்கு. அப்படி செய்யக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சிறுமிகளுக்கு கொடுப்பது தான் இந்த தோஷத்தை நமக்கு குறைக்கும், தோஷம் இல்லாமல் செய்யும். அப்படி இல்லை எங்களுக்கு சிறுமிகள் அத்தனை பேர் கிடைக்கல அப்படின்னு இன்றைக்கி 108 பேர் தேடிட்டு, அதாவது நீங்கள் சாப்பிட்றது ஒரு 4 பழம் சாப்பிடுவீங்களா, சாப்பிட்டு மீதம் இருக்கிறதெல்லாம் சிறுமிகளாக தேடி போய் கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. இல்லை 108 பழமும் சிறுமிகளுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் சாப்பிட்றதுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. பூஜைக்குன்னு பார்த்திங்கன்னா 108 படைக்கணும், 108 பேருக்கு கொடுக்கணுன்றது ஐதீகம். அப்படி 108 சிறுமிகள் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரியவங்களுக்கும் சேர்த்து கொடுங்க, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருக்கும் சேர்த்து 108 பேருக்கு கொடுத்து முடிச்சிருங்க. இது ஒரு நாள் மாதத்தில், இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு நாளாக தேர்ந்தெடுத்து செய்தாலும் பரவாயில்ல, இல்லை செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையாக வாரம் வாரம் தேர்ந்தெடுத்து ஒரு நாளில் செஞ்சாலும் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நவராத்திரி நாள்களில் லக்ஷ்மி பூஜை, சரஸ்வதி பூஜை, அன்னையின் பூஜைகள் எல்லாம் வருது இல்லையா, லக்ஷ்மி பூஜை, சரஸ்வதி பூஜை, இதில் 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்துட்டு கூட இந்த கதலி கௌரி விரதத்தை நீங்கள் செய்து முடிங்க, வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. இதனால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னது திருமண தோஷம் அன்று அழகு வசீகரம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி நம்ம வேண்டியது அத்தனையுமே கிடைக்க பெறச் செய்வாள் அந்த அன்னை. அதனால் நீங்கள் எந்த வேண்டுதல் வேண்டுமானாலும் இதைத்தான் முதலில் வைக்கணும். அதற்கு பிறகு எந்த வேண்டுதல் வேண்டுமானாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பதிவு கட்டாயம் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் எங்களோடது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போய் தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங்கை பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது தவிர இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள், திறந்த பின்னாடி அதில் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் தரப்பட்டிருக்கு. அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நாங்கள் விஹா கடை, அதாவது விஹா ஷாப், விஹா ஸ்டோர் அப்படின்னு எது வேணால் வச்சுக்கோங்களேன், நடத்திக்கிட்டு வரோம். அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online என்கின்ற எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் திறந்தீங்கன்னா அதுலேயும் தரப்பட்டு இருக்குது. அது தவிர பார்த்திங்கன்னா கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக கூகுள் மேப் கைடு பண்ணி கொண்டு வந்து எங்கள் கடையில் உங்களை சேர்த்து விட்டுடும். பொருள்களை நீங்களே தேர்ந்தெடுத்து வாங்கி கொள்ளலாம். இதில் இன்னும் சில முக்கியமான தகவல்களை நான் சொல்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப்க்கான கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ் எங்கேயுமே கிடையாது. உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தாங்க, இல்லை அவங்க கடையிலிருந்தால் பொருள்கள் வாங்கி உங்களுக்கு கொடுத்து விட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா கட்டாயம் நான் தெரிவிப்பேன். இதில் இன்னொரு செய்தி என்னென்னா, எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லையும் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காது என்பதை உறுதிபட நான் சொல்கிறேன். வேறு எங்கேயாவது விஹான் பேர் பார்த்துக்கிட்டு என்னோட தான் நினச்சிக்கிட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது வாங்கிட்டு பொருள் தரமாக இல்லைன்னா என்ன திட்டக்கூடாது. என்னுடைய பொருள்கள் எவ்வளவு தரமானதுன்றதை கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் பார்க்கலாம், ரிவ்யூஸ்லேயும் போய் பாருங்கள். எவ்வளவு சக்தி வாய்ந்த பூஜை பொருள்கள் அப்படின்றதெல்லாம் புரியும். ஏன்னா அதில் உண்மை இருக்குது. பொருள்கள் எல்லாமே தரம் வாய்ந்தது, உண்மையான பொருள்கள். இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக தான் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோடு பண்ணிக்கோங்க அப்படின்னு திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, எந்த மாதிரி பதிவு வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பதிவுகளாக கட்டாயம் தருவேன். மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.